இப்போ வச்சுப்போமே, நம்ம டிவிகே தலைவர் அந்த செப்டம்பர் ஒரு சனிக்கிழமை ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு 41 பேரை கொண்டுவிட்டு பாவம் அவருக்கு தூக்கமே வராது. இனி லைஃப் டயத்தில் அவருக்கு தூங்கவே முடியாது. தண்ணி குடித்தாதான் தூங்க முடியும். மீன்ஸ் தாகம் தீர தண்ணி குடித்தாதான் தூங்க முடியும் அவரால். நைட்டு ஒரு 10 டம்ளர் தண்ணியை குடிச்சிட்டு, நான் நல்ல தண்ணியை தாங்க சொன்னேன், குடித்தாதான் தூங்க முடியும். ஏன்னா அப்படி ஒரு கொடூர சம்பவம் நடந்துருச்சு இல்லையா. நான் ஒருத்தர் நம்ம வீட்டில் செத்து போனாலே நம்ம கஷ்டப்படுவோம். இவரா என்னடானா ஒவ்வொரு வீட்டிலையும் விஜய் இருக்காருங்கிறாங்க. அப்போ அந்த கரூரில் 41 பேர் போன ஒவ்வொரு வீட்டிலையும் இந்த விஜய் இருந்திருப்பார்ல. அப்போ அவர் வீட்டில் விழுந்த மாதிரி தானே அவருக்கு தூக்கம் வராது தானே. நைட்டு பாவம் என்னைக்காவது இப்படி தூக்கம் வராமல் ரொம்ப கஷ்டப்பட்டு நைட்டெல்லாம் தண்ணி குடிச்சு, நான் சொல்கிற தண்ணி வேறு எதுவும் இல்லைங்க, நல்ல தண்ணி தான் சொல்கிறேன். தண்ணி குடிச்சிட்டு தூக்கம் வர்றதுக்கு கஷ்டப்பட்டு ஒரு வேளை ஒரு நாள் நல்லா தூங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க. இவரை போய் விஜயண்ணா விஜயண்ணா தளபதி சூப்பர் ஸ்டார். ஐயோ, உங்களுக்கு தான் அந்த பட்டம் கிடையாது அண்ணா. ஐயோ, என் வீட்டுக்கு அண்ணான்னாரு, எங்கள் வீட்டு தம்பி விஜய் தம்பி. ஐயா, விஜய் தம்பினாலும் எழுந்துக்க மாட்டாரு. எனக்கு என் புருஷனை விட விஜயை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னவங்க ஏங்க 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 அப்படின்னு, எப்பா விஜய் தம்பி விஜய் அண்ணா எழுந்துருங்கப்பா. நானும் அப்படின்னு தூங்கிட்டு இருக்கும்போது, விஜய் அண்ணா அந்த 41 ரூபா 41 கொலை நான் தான் செஞ்சேன், நான் லேட்டாக போனதுனால தான் நடந்துச்சு, நான் தெரியாமல் அவங்க மேலே பழிய போட்டு அரசாங்கத்து மேலே எப்படியாவது பழிய போட்டால் அரசு எப்படியும் நம்மளை காப்பாற்றிடுவோம். ஏன்னா அவங்களுக்கு பி டீம் தானே நாங்கள், அவங்க எப்படியும் காப்பாற்றிடுவாங்க. அதனால நான் அரசு மேலேயே பழிய போட்டேன் நான் தான். ஆனால் நான் லேட்டாக வந்தது தான் காரணம், என்னால் தான் அந்த 41 பேர் போனாங்க, அதனால தான் தூக்கம் வராமல் தவிக்க. இப்படி சொல்லுவார்ல, இப்படி தானே உண்மையாக இருந்தால் சொல்லுவார் அந்த மயக்கத்தில். ஏன்னா